Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 4.1 இருந்து sum number 10 பார்க்க போகிறோம். To travel from a place A to B, there are two different bus routes, B1 and B2. Two different train routes, T1 and T2, and one air route. From place B to C, there are bus route, say B1 dash, and two different train routes, say T1 dash, T2 dash, and one air route A1 dash. Find the number of routes of commuting from place A to C via place B without using similar mode of transportation. ரொம்ப முக்கியமான வார்த்தையே இதுதான், without using similar mode of transportation. ஓகே, நம்ம அது ஒரு மேப்பிங் மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஏலேருந்து பிக்கு போகிறார், அடுத்ததாக பியிலேருந்து சிக்கு போகிறார். மொத்தமாகவே டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா ஏலேருந்து சிக்கு போகிறது தான். ஓகே, இப்போ என்னென்ன சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா B1 B2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து B1 டேஷ் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் ரூட் வந்து T1 T2 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கேயும் T1 டேஷ் அண்ட் T2 டேஷ் கொடுத்துருக்காங்க. T1 டேஷ் கமா T2 டேஷ். இங்கே A1 ஏர் ரூட் கொடுத்துருக்காங்க, இங்கே A1 டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க சிமிலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னாங்கன்னா டைரெக்டாக இப்படி காட்டக்கூடாது, ஏன்னா இது பஸ்ஸு இதுவும் பஸ் தான். ஸோ வெவ்வேறு மோடில் தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ பஸ்ஸை எடுத்துக்கிட்டோம்னா பஸ்ஸை விட்டுட்டு ட்ரெயின் அண்ட் ஏர் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஏலேருந்து பிக்கு நம்ம வந்து பஸ் ரூட்டில் வந்தோம்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இங்கேருந்து அவர் ட்ரெயின் ரூட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சான்சஸ். அடுத்ததாக ஏர் ரூட். ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ்? 2 into 2 plus 2 into 1. ஓகே, டோட்டல் என்ன? 4 plus 3 7. அடுத்ததா 4 plus 2 6. இந்த ரூட் எடுத்துக்கோங்க, ட்ரெயின் ரூட் டு பஸ் ரூட். ஓகே, அண்ட் ட்ரெயின் ரூட் டு ஏர் ரூட். செகண்ட் பார்ட்டில் 2 into 1 plus again 2 into 1 which is equal to 2 plus 2 4. ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்குது, ஏர் ரூட்டு. ஏர் ரூட்டில் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. A1 to B1 dash, அடுத்ததாக A1 to T1 T2 dash, T1 dash T2 dash. அப்போ அது மூணாவது ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஏலேருந்து A1லேருந்து B1 dash இல்லையா. அப்போ 1 into 1 plus 1 into 2, 1 into 2, 1 plus 2 3. total number of possible ways is 13. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான். ஆக்சுவலாக இது வந்து நேரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மேப்பிங்கில் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது 2 மார்க் கொஸ்டினில் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள கொஸ்டின் இது. செம்ம பார்த்த உடனே நம்ம வந்து பெருசாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு ஸ்கெட்சாக பிரிச்சிட்டிங்க, ட்ராவல் 2 அப்படின்னு பிரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது இங்கே ஏன் மல்டிப்ளிகேஷன் போடுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் B1 வழியாக அவர் பிக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் மோட் எடுக்கிறார், பஸ் 1 எடுக்கிறாரு, T1 ரீச் ஆக முடியும். அதே போல் பஸ் 1 எடுத்துக்கிட்டு T2 வழியாகவும் சிக்கு போக முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 சான்சஸ் இருக்குது. அதனால் அதே போல் B1 எடுத்துக்கிட்டு T1 டேஷ் வழியாக போக முடியும், B2 எடுத்துக்கிட்டு T2 டேஷ் வழியாக போக முடியும். ஸோ 2 இந்த பக்கம் 2 அண்ட் இந்த பக்கம் 2, டோட்டலாக 4. அதுதான் இங்கே இந்த மல்டிப்ளிகேஷனுக்கான ரீசனே அதுதான். ஓகே, இன்னொரு ரொம்ப முக்கியமான கண்டிஷனு, பிளேஸ் பி வித்தவுட் யூஸிங் சிமிலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரே மாதிரி பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. பஸ்ஸில் வந்தால் திரும்ப இந்த பக்கம் பஸ்ஸில் B2 Cக்கு போகும்போதும் பஸ்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் போகணும். ஸோ நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் என்னென்னா
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னு அழகாக சம்ம முடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, 13 ரூட்ஸில் அவர் என்ன பண்ணலாம், ஏலேருந்து சியை ரீச் பண்ணலாம். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.